நல்லா கார சாரமாக நல்லா நாக்குக்கு நல்லா டேஸ்ட்டாக எல்லா சாதத்துக்கூடையும் நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு எக் பேன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் புதினா இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான எக் பேன் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.